உங்களுடைய முடியும் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஒல்லியாயிட்டே போகுதா? அதுக்கு முக்கியமா 2 காரணம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த அளவுக்கு முடி கொட்டுதோ அந்த அளவுக்கு முடி வளர்ந்துட்டே தான் இருக்கும் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவுக்கு. ஆனா கரெக்டான நியூட்ரிஷன்லாம் நம்ம முடிக்கு ஒழுங்கா போய் சேராததுனால முடி வளராம அடர்த்தியும் குறைஞ்சிட்டே தான் போகும். இதுக்கு கரெக்டான சொல்யூஷன் ஒழுங்கா முடிக்கு தேவையான நியூட்ரிஷனை நம்ம எடுத்துக்கிறது. எப்பவுமே நம்ம உடம்பு என்ன பண்ணுமோ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற சத்தை தான் முடிக்கு கொண்டு போய் சேர்க்குமா. இப்ப நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு மூலியமா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களே போதுமானதை நமக்கு கிடைக்கிறது இல்ல. அதனால முடிக்கும் உடம்புக்கும் சேர்த்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு உணவை டெய்லி நம்ம சாப்பாடு மூலியமா எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய முடிக்கும் சரியான சத்துக்கள் போய் சேருது. முடி கொட்டுறதும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வளரவும் ஆரம்பிக்குது. இதுல நம்ம முடியோடைய அடர்த்தி குறையறதுக்கு முக்கியமான 2வது காரணம் நம்மள நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதை எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு வாட்டி நம்ம தலைக்கு குளிக்கும் போதும் நம்ம ஒவ்வொரு முடியுடைய திக்னஸும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய முடியை நல்லா உத்து கவனிச்சோம் அப்படின்னா ஒரு முடியுமே ஃபிளேக்ஸ் இந்த மாதிரி செதில்கள் போன்ற அமைப்பால தான் ஆகியிருக்கு. முடியில ஒரு வாட்டியும் தண்ணி படும்போதெல்லாம் இந்த செதில்கள் விரிய ஆரம்பிக்குது. நம்ம எப்பெல்லாம் முடிய அலசுறோமோ அப்பெல்லாம் இந்த முடியில இருக்கிற ஃபிளேக்ஸ் ஓப்பன் ஆகுது. அது அப்படியே நம்ம விட்டுறதுனால இந்த செதில்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிச்சு முடியுடைய அடர்த்தியே குறைஞ்சு போயிட்டு ரொம்ப ஒல்லியா மாறிடும். இப்படி ஓப்பன் ஆகுற ஃபிளேக்ஸ் எல்லாம் மூடுறதுக்கு நம்ம 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தலைமுடியில ஃபுல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்றதுனால இந்த ஓப்பன் ஆகுற ஃபிளேக்ஸ் எல்லாம் தானாவே மூடி தனித்தனி முடியோட அடர்த்தியும் குறையாம நல்லாவே இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான எந்த வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கும் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.